சிவபெருமானின் 3 மகள்களை பற்றி தெரியுமா? சிவபெருமானுக்கு 3 மகன்கள் இருப்பது எல்லாருக்குமே தெரியும். அதாவது விநாயகர், முருகன், ஐயப்பன் பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா சிவபெருமானுக்கு 3 மகள்கள் இருப்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்து மதத்தின் மும்மூர்த்திகள்ல ஒருவரான சிவபெருமானை பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அழிக்கும் கடவுளான அவரே பரம்பொருளும் அவர். அழிப்பது மட்டும் இல்ல, உலக மக்களை பாதுகாப்பதும் அவர்கள் செய்த தவறுகளை தண்டனை கொடுப்பது என எல்லா அசைவுகளையும் இவரோட மேற்பார்வையில தான் நடக்குது. சிவபெருமானை பற்றி நாம அறிந்தது ரொம்பவே கம்மி தான். ஏன்னா சிவபெருமானுக்கு 3 மகன்கள் இருப்பது மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அது உண்மை இல்லை. 3 மகள்களும் இருக்காங்க. சிவபெருமானுக்கு அசோக சுந்தரி, வாசுகி, ஜோதி அப்படின்னு 3 மகள்கள் இருக்காங்க. இவங்க 3 பேரும் விநாயகர், முருகன், ஐயப்பன் இவங்க அளவுக்கு பெருசா புகழ் பெறல. ஆனா சிவபெருமானோட மகள்களை இந்தியாவோட பல இடங்கள்ல அவர்களை வழிபட்டுட்டு தான் இருக்காங்க. சிவபெருமானோட மகள்கள்ல முதலாவது யார் அப்படின்னா அசோக சுந்தரி. இவரை பத்தி பத்ம புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு முறை சிவபெருமானும் பார்வதி தேவியும் நந்தவனத்துல நடந்து போயிட்டு இருக்கப்ப கேட்கிற வரத்தை கொடுக்கும் கற்பக விருட்சகத்தை பார்த்திருக்காங்க. சிவபெருமான் தீமையை அழிக்க அடிக்கடி கைலாச மலைக்கு போயிடுவாராம். அந்த சமயத்துல பார்வதி தேவி தனிமையில இருப்பதாகவும் அதனால தனக்கு ஒரு மகள் தேவைன்னு கற்பக விருட்சத்திட்ட பார்வதி தேவி கேட்டிருக்காங்க. அந்த வரத்தால பிறந்தவர் தான் அசோக சுந்தரி. அசோகா அப்படின்னா கவலையை நீக்குபவள், சுந்தரி அப்படின்னா அழகுன்னு பொருளாம். விநாயகரோட தலைய சிவபெருமான் துண்டிச்சப்ப அசோக சுந்தரியும் அங்கதான் இருந்ததா சொல்லப்படுது. சிவபெருமானோட அந்த செயலை பார்த்து பயந்து உப்பு மூட்டைக்கு பின்னால அசோக சுந்தரி மறைந்து கொண்டதாகவும் சிவபெருமான் அவரை சமாதானப்படுத்தி அழைத்து சென்றதாகவும் சொல்லப்படுது. அசோக சுந்தரி நகுசன் அப்படின்றவரை திருமணம் செய்து கொண்டதாகவும் யயாதி என்ற குழந்தையை பெற்றெடுத்ததாகவும் சொல்லப்படுது. அசோக சுந்தரியை பத்தி குஜராத்ல பெரிய அளவுல அறியப்பட்டு அங்க எல்லாரும் வணங்குறதா சொல்லப்படுது. சிவபெருமானோட 2வது மகள் ஜோதி. ஜோதி அப்படின்னா ஒளி. ஜோதி ஒளியின் கடவுளாக எல்லா கோவில்களையும் வணங்கப்படுகிறார். ஜோதியோட பிறப்புக்கு 2 கதைகள் இருக்கு. முதல் கதை என்ன அப்படின்னா, அவர் சிவபெருமானோட ஒளிவட்டத்துல இருந்து பிறந்தார் என்றும் அவர் சிவபெருமானோட உடல் வெளிப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. 2வது கதை என்ன அப்படின்னா, ஜோதி பார்வதி தேவியோட நெத்தியில இருந்து வெளிப்பட்ட தீப்பொறியில இருந்து பிறந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த 2ல எது உண்மைன்னு யாருக்குமே தெரியாது. சிவபெருமானோட 2வது மகள் ஜோதி ஜுவாலம்கி அப்படின்ற பேர்ல தமிழ்நாடு முழுவதும் பல கோவில் வணங்கப்படுறாங்க. சிவபெருமானோட 3வது மகள் வாசுகி. வாசுகி அப்படின்றவங்க எல்லா கோவில்களிலும் பாம்பு கடியை குணமாக்கக்கூடிய கடவுளா இருக்கிறாங்களாம். இவங்க சிவபெருமானோட மகள் தான். ஆனா பார்வதி தேவிக்கு மகள் இல்லையா. ஏன்னா பாம்புகளோட கடவுளான கத்திர சிதிக்கிய சிலை மேல சிவபெருமானோட உயிரணுக்கள் விழுந்ததால வாசுகி பிறந்ததா சொல்லப்படுது. அதனாலதான் அவர் சிவபெருமானோட மகளும் பார்வதி தேவிக்கு மகள் இல்லைன்னு சொல்றாங்க. சிவபெருமான் ஆழகால விஷயத்தை குடிச்சப்ப அவரை காப்பாத்தியது வாசுகி தான். இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். வாசுகிக்கு மானசா அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கு. வாசுகியோட அதீத கோபத்தால இவரோட தந்தை சிவபெருமான் சிற்றன்னையான பார்வதி தேவியோட கணவர் என எல்லாரும் நிராகரிக்கப்பட்டாராம். வாசுகி மேற்கு வங்கத்துல ரொம்பவே பிரபலமா வணங்கப்படுறாங்களாம். அது மட்டும் இல்லாம வாசுகி பார்வதி தேவியை எப்பவுமே வெறுத்துட்டே தான் இருப்பாங்களாம். வாசுகிக்கு எந்தவித வடிவமைப்பும் உருவமே கிடையாதான். ஆனா பாம்போட வடிவத்துல தான் வணங்குறாங்களாம். வாசுகியை வணங்குறதால பாம்பு கடி அதுக்கப்புறம் அம்மை நோயை ககுணப்படுத்தக்கூடியவர் அப்படின்னு எல்லாராலையும் நம்பப்படுது. இவங்க 3 பேர் தான் சிவபெருமானுடைய மகள்கள். இவங்களை பத்தி ஆல்ரெடி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல புதுசா இப்பதான் கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.